வணக்க மக்களை, சற்றமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுக பிளஸ் தாவேகா கூட்டணியா? முடிவை அறிவித்தார் எடப்பாடியார். தமிழக அரசியலிலே மாறும் அரசியல் களம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியலிலே புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அதாவது சட்டமன்ற தேர்தலானது இரண்டு மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல் தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கீடன அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் இன்று வரை அதாவது ஆளும் கட்சியான திமுக தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் சூழல் தான் உருவாகியிருக்கிறதா. இந்த வகையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாகத்தான் அதற்கான தனது வேலைகளை தொடங்கிவிட்டார். இந்த நிலையில்தான் அதாவது அதிமுக பாஜக கூட்டணியுடன் தாவேகா கூட்டணி என்பது உறுதியாக நிலையில்தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தமிழக அரசியலில் அதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதாவது தாவேகா இணைய பேச்சுவார்த்தை நடப்பதான செய்திகள் வெளியாகி வந்தது. இது அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல, அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறதா. அது மட்டுமின்றி அதாவது இந்நிலையில்தான் ஒரு நிகழ்ச்சியில் இது குறித்து கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருந்த போது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் ஒன்று அளித்திருக்கிறார். அதாவது விஜயுடன் கூட்டணி தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நிலைவரும் இந்த ஊடகங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த பதிலை கூறியதாக அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் விஜய் தலைமையிலான தாவேகாவோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்பு குறைவு என தெரிகிறதா. எனவே எதிர்வரும் தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடவே அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்களெல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அதாவது தாவேகா எப்பொழுதுமே தனித்து போட்டியிடும், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தாவேகா நிர்வாகிகளிடையே ஒரு ஒப்பந்தமே ஏற்றப்பட்ட பொழுதுதான் இதை கண்டிப்பாக சாத்தியமில்லை என்றுதான் கூறப்படுகிறதா. அதாவது பாஜகவுடன் கண்டிப்பாக தாவேகா இணையுமா என்ற செய்திதான் அரசியல் ஊடகங்கள் மட்டுமல்ல அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா. அதாவது அதிமுக பாஜகவுடன் தாவேகா கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கூட்டணி என்பது கண்டிப்பாக இம்முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் அமையும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று தான் கூறப்பட்டு வருகிறதா. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆட்சி பிடித்த நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாம். அதாவது டெல்லி தலைமை கூட கண்டிப்பாக இம்முறை திமுகவை கண்டிப்பாக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற மனநிலையில்தான் பாஜகவானது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதாவது தாவேகாவிற்கு அதாவது மேலிடம் டெல்லி மேலிடமானது அதற்கான பேச்சுவார்த்தை கூட நடத்தப்பட்ட வரும் சூழல் தான் தமிழக அரசில் உருவாகி கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.